ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரவை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டான நல்ல சாஃப்டான ஜூஸியான கேக் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரவை, பால், சர்க்கரை, எண்ணெய் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ரவை நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான், பொடி ரவை கிடையாது. நார்மலான ரவையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு பால், நம்ம ரவை எடுத்த அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் கேக் டின் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கேக் டின் இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேக் டின்னில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கேக் டின்னில் எல்லா இடத்துலையும் பட்டிருக்கணும். இப்போது அப்ளை பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு அதையும் எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரவை நல்லா ஊறி இருக்குங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காயிருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டரை டின்னில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம். அப்போ அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. யூஸ் பண்ணுற கடாயாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாத கடாயாக இருந்தாலும் சரி, அல்லது குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தை கவுத்து போட்டுக்கலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் டின் எடுத்து சென்டரில் செட் பண்ணிடுங்க. கடாயோட ஓரத்தில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை மூடிடுறேங்க. மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். கேக் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா குக் ஆகிருக்குங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேக்குக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க. தேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேன் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், தேன் சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சிரப் ரெடி ஆயிரும். இதுக்கு பாகுப்பதம், கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்ல ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆற வச்சுருந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. அதில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற அந்த சுகர் சிரப் வந்து கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே ஹோல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பை வந்து கேக் மேலே அப்படியே ஊற்றிடுங்க. லைட்டான சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஊற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே கேக் வந்து உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே கேக் உறிஞ்சிருச்சு. இப்போ ஓரத்தில் இருக்கிறத கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஓரத்தில் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு பிளேட் வச்சு திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு கேக் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கே நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் பண்ணுறதுக்கு ரவை, சர்க்கரை, பால், அதுக்கப்புறமா எண்ணெய், கொஞ்சமாக ஆப்ப சோடா இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.